ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளுடைய ரிபப்ளிக் சேனல்ல இன்னைக்கு புனித வெள்ளியோட சிறப்புகளை பத்தி பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. அனைவருக்கும் இனிய புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் குட் ஃப்ரைடே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சேனல்ல எல்லாம் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க மக்களே. புனித வெள்ளியினோட சிறப்பு, புனித வெள்ளி எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். புனித வெள்ளினா இங்கிலீஷ்ல குட் ஃப்ரைடே சொல்றோம். கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை சாவையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்ற ஒரு விழாவா தான் இதை பாக்குறாங்க. இந்த நாள் இயேசு உயிர் பெற்றெழுந்து ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நிகழும். இவ்விழா பெரிய வெள்ளி அல்லது ஆண்டவருடைய திருப்பாடல்களின் வெள்ளினும் அழைக்கப்படுது. இயேசு கல்வாரி மலையில சிலுவையில அறையப்பட்டத நினைவு கூர்கின்ற இந்த விழாவின் போது கிறிஸ்துவ கோவில்களினோட சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். இயேசு சிலுவையில அறையுண்ட இரத்தல் ஆண்டு 1868 ஆண்டுதான் இயேசு சிறையில அறைஞ்சிட்டாங்க. இயேசு இறந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிபி 33 ஆண்டு ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை அன்று இறந்திருக்கலாம் என்று பல அறிஞர்கள் கணிக்கின்றனர். சிலர் இயேசுவின் சாவு கிபி 34 ஆண்டு நிகழ்ந்திருக்கலாம் சொல்றாங்க. விவிலிய ஆதாரப்படி இயேசு மனித குலம் முழுவதையும் பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் மீட்பதற்காக இறைவாழ மனிதருக்கு அளிக்கிறதாவும் துன்பங்களை பல அனுபவிச்சு சிலுவையில இருந்தாரு என்பதையும் கிறிஸ்துவ நம்பிக்கை இது. கிறிஸ்துவத்தோட முக்கிய ஆதாரமாக இருப்பது நற்செய்தி நூல்கள். விவிலியா உரைக்கூற்றுகளின் இயேசுவின் துன்பமும் சிலுவை சாவும், எருசலேம் கோவில்ல காவலர்களும் யூதாஸ் இஸ்காரியோத்தும் இயேசுவை கெத்சமனி தோட்டத்தில் கைது செய்தனர். இயேசுவை முத்தமிட்டு காட்டிக் கொடுப்பதற்காக யூதாஸ் 30 வெள்ளிக்காசுகளை கூலியாக பெற்றிருந்தார். கைது செய்யப்பட்ட இயேசுவை முதலில் அன்னாஸ் என்பவரின் முன் கொண்டு சென்றனர். இவர் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயாபா என்பவரின் மாமனார். பின் தலைமையை குரு இயேசுவை விசாரித்தார். இயேசுவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஆனால் அவை முன்னுக்கு பின் முரணாக இருந்தன. இயேசு எருசலேம் கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்புவதாக கூறினார் என்றொரு குற்றச்சாட்டு. அவர் தம்மை கடவுளுக்கு நிகராக்கி கொண்டார் என்றொரு குற்றச்சாட்டு. அப்போது தலைமை குரு இயேசுவை நோக்கி, நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றாராம். அதுக்கு இயேசு, நீரே சொல்லுகிறீர் என்று பதில் உரைக்க தலைமை குரு இயேசு கடவுளை பழித்ததாக கூறினாராம். உடனே கூடியிருந்த மக்கள், இவன் சாக வேண்டியவன் என்று கூறினார். இதற்கிடையில் இயேசுவின் சீடர்கள் இயேசுவை கைவிட்டு விட்டு அச்சத்தால் ஓடிவிட்ட. தலைமை சீடராயிருந்த பெதுரு கூட இயேசுவை அறியேன் என்று கூறி மும்முறை மறுதளித்தார். ஆயினும் பின்னர் தாம் இவ்வாறு கோழையாக நடந்து கொண்டதற்காக தம் குருவும் ஆண்டவருமாக இயேசுவை மறுத்ததற்காகவும் மனம் நொந்து அழுதாராம். அதன் பிறகு இயேசுவை ரோமை ஆளுநராக பொந்தியு பிலாத்து என்பவரின் முன் கொண்டு சென்றனர். பிலாத்து இயேசுவை விசாரித்துவிட்டு அவரிடத்தில் யாதொரு குற்றமும் இல்லை என்று மக்கள் கூட்டத்திடம் சொல்லி பார்த்தாராம். இயேசு கலிலேய பகுதியை சேர்ந்தவர் என்று அறிந்து பிலாத்து அவரை கலிலேயாவை ஆண்ட ஏரோதிடம் அனுப்பினாராம். யூதர்களின் பாஸ்கு விழாவுக்காக ஏரோது எருசலேமில் இருந்தாராம். ஏரோது கேட்ட கேள்விகளுக்கு இயேசு பதில் ஒன்றும் தராமல் அமைதி காத்தார்.
இப்படிதாங்க இயேசுவோட புனித வெள்ளி விழா கொண்டாடப்படுது. இதனுடைய காரணமாக தான். நன்றி, வணக்கம் மக்களே. நம்ம சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. my King, my Lord, my Savior, my healer, my refuge. Amen.